சொர்க்கத்திலே மனிதர்கள் நுழைவார்கள். சொர்க்கத்திலே மனிதர்கள் நுழைவார்கள். அவர்கள் செய்த கூலிகளுக்கு அடிப்படையில் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலிகளை கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வல ஜும்ரத்தின் தலிஜுல் ஜன்னத சூரத்துஹும் அலா சூரத்தில் கமர் லைலத்துல் பத்ர். பௌர்ணமியுடைய இரவிலே அந்த நிலாவுடைய முகம் எப்படி இருக்குமோ அதுபோல சொர்க்கத்திலே முதலாவது செல்லக்கூடிய மனிதர்களின் முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். லா யப்சிகூன். அங்க என்ன கிடையாது? அங்க என்ன கிடையாது? அங்கே எச்சில் கிடையாது. வலா யம்தஹிதூன். அங்கே சளி சிந்துதல் எல்லாம் கிடையாது. வலா யதகவதூன் ஆனியத்துஹும் ஃபீஹா தஹப். அங்கே பாத்திரங்கள் இருக்கும். என்ன பாத்திரங்கள்? வெள்ளி தங்கங்களான பாத்திரங்கள். வ அம்ஷாத்துஹும் மினல் ذஹபி வல் ஃபில்லா. முடி, சொர்க்கவாசியுடைய முடி, பிறந்த குழந்தை ஒரு 2-3 மாதங்கள் வளர்ந்தால் எப்படி அந்த முடி வளருமோ லேசா இருக்கும், பார்த்திருப்பீங்களா? அந்த மாதிரி சொர்க்கவாசிகளுடைய முடிகள் மாற்றப்படும். அங்க என்ன, அந்த முடியை சீவுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் சீப்பா, இந்த இரும்பு சீப்பா? அல்லாஹ் சொல்லுகிறான், அம்ஷாத்துஹும் மினல் ذஹபி வல் ஃபில்லா. வெள்ளி தங்கங்களான சீப்புகள் அங்கே இருக்கும். வ மஜாமீருஹுமுல் உதுவா. பத்திகள், ஊதுபத்திகள். சொர்க்கத்தில் நெருப்பு கிடையாது. அல்லாஹ் எப்படி அதை எரிய விடுறானோ அல்லாஹ் அறிந்தவன். வ மஜாமீருஹுமுல் உதுவா வரஷ்ஹுஹும் மிஸ்க். இங்க வேர்வை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேத்துச்சுன்னா என்ன ஆகும்? நாத்தம். அல்லாஹ் சொல்றான், வரஷ்ஹுஹும் மிஸ்க். சொர்க்கத்திலே உனக்கு வேர்வை கஸ்தூரியின் நனமாக இருக்கும். வலிகுல்லி வாஹிதின் மின்ஹும் ஜௌஜதான். என்னத்தான் கிடைச்சாலும், என்னத்தான் மனுஷனுக்கு கிடைச்சாலும் மனைவி இல்லை என்றால் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. அல்லாஹ் சொல்லுகிறான், 2 மனைவிகளை உள்ள போகும்போது, அதுக்கப்புறம் கூடிக்கிட்டே இருக்கும். உள்ள போகும்போதே அல்லாஹ் சொல்லுவான், 2 மனைவிகளை நீ எடுத்து செல். யுரா முஹ்சுகிஹா மி வராஇல் லஹ்மி மினல் ஹுஸன் லக்திலாஃப பைனஹும் வலா தபாகுல் குலூபுஹும் கல்புன் வாஹிதுன். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த ஹூருல் ஐன், அந்த கண்ணழகிகளை நீ பார்த்தால் அந்த காலிலே மறைந்து இருக்கக்கூடிய ஒரு சிறிய எலும்பு கூட, நரம்பு கூட உனக்கு தெரிந்துவிடும் என்று. அவ்வளவு கண்ணாடியான தோற்றத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த ஹூரின் பெண்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேற்றுமைகள் இருக்காது. இருவரும் ஒருவர் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். இருவரும் ஒரே உள்ளத்தோடு இருப்பார்கள். யுஸப்பிஹூனல்லாஹ புக்ரத்தவ வஅஷியா. இதையெல்லாம் பெற்றுவிட்டு சொர்க்கவாசி சொர்க்கத்திலே நுழைந்து அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொர்க்கத்திலே முதலாவது நுழையக்கூடிய ஃபஉதியது 70,000 மின் உம்மதி. 70,000 மக்கள். எத்தனை மக்கள்? 70,000 மக்கள் சொர்க்கத்திலே முதலாவதாக கேள்வி கணக்கில்லாமல் என்னுடைய சமுதாயத்தில் இருந்து நுழைவார்கள் என்று. அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க, சஹாபாக்களே 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள். 70,000 பேருக்கு தான் கேள்வி கணக்கு இல்லைன்னு சொன்னா நம்மளாம் எங்க போக? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எப்படி இது காணும்? எப்படி இது பத்தும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். ஃபஸாதனி ரப்பி. சொன்னார்கள், என் இறைவன் அதிகப்படுத்தி விட்டான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனைக்காக உங்களுடைய சமூகத்தில் ஒரு மனிதர் கேள்வி கணக்கு இல்லாமல் சென்றால் அவருக்கு கீழ் 70,000 மக்களும் கேள்வி கணக்கு இல்லாமல் செல்லுவார்கள் என்று. பாருங்கள், 70,000 மக்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் செல்லுவார்கள். அந்த 70,000 மக்களிலும் ஒவ்வொரு மனிதருக்கும் கீழ் 70,000 மக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், என்னையும் அந்த கூட்டத்திலே ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான். வேறொரு தோழர் இருந்தார், அவரும் கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உகாஷா உன்னை முந்திவிட்டார் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள்,
சொர்க்கத்திலே தரஜாக்கள் பல இருக்கும். கமா யதராஊனல் கௌகப துர்ரியல் ஃபாஜிர் ஃபில் உஃப்கி மினல் மஷ்ரிகி வல் மக்ரிப். கிழக்கையும் மேற்கையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ, நட்சத்திரங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ, அது போல சொர்க்கத்துடைய தரஜாக்களும் உயர்ந்து இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்திலே வீடுகளை வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்திலே மிக அழகான மாளிகைகளை வைத்திருக்கிறான். வ அபூ பக்கர வ உமர் வ அபா பக்கரின் வ உமரின் மின்ஹும். யார் இரண்டு பேர்? அபூபக்கரும் உமரும் அதை சார்ந்தவர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த வாய்ப்புகள் நல்லவர்களுக்கு, நபிமார்களுக்கு இல்லது ஈமானிலே புகழ்பெற்றவர்களுக்கு மட்டும்தானா? இல்லை. சொன்னார்கள், ரஜுலுன் அமனு பில்லாஹி வ ஸத்தகுல் முர்சலீன். யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நபிமார்களை நம்பிக்கை கொண்டார்களோ, ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் இந்த சிறப்பு கிடைக்கும் என்று. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அதே ஹதீஸ் தான். எனக்கு நபிமார்களுடைய சமுதாயங்கள் காட்டப்பட்டது சொர்க்கத்திலே. அதிலே ஒரு நபி ஒரு மனிதரை அழைத்து சென்றார், இன்னொரு நபி 5 நபர்களை அழைத்து சென்றார், இன்னொரு நபி இடத்திலே யாரும் இல்லை, அவர் மட்டும் தனியாக நடந்து சென்றார். நான் கேட்டேன், ஜிப்ரீலே, ஜிப்ரீலே, என்னுடைய சமூகம் எங்கே வந்து கொண்டிருக்கிறது? அப்போது ஜிப்ரீல் ஒரு புறத்தை காட்டினார். மக்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், தூதரே முஹம்மதே, இதுதான் உன்னுடைய சமுதாயம், இதிலே 70,000 மக்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் நுழைவார்கள் என்று. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஜிப்ரீலே, எதற்காக இந்த சிறப்பு என்று? அல்லாஹ்வுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், அவர்கள் குறி பார்க்க மாட்டார்கள், அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள், அவர்கள் சூனியத்தின் பக்கம் நெருங்க மாட்டார்கள் என்று.